கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதம் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் அதிகால வேளையிலே இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அதிகாலவில்லை இணைந்திருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலே தினம்தோறும் செய்தி கேட்கிற குடும்பங்கள் உண்டு. அதிகால வேளையில் இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சரி, அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அது போதும் சொல்லி நினைக்கணும். இப்ப அப்படி இருக்கிறது போதும், என் வாழ்க்கையில எனக்கு தேவன் தந்தது போதும் அப்படின்னு சொல்லி சில குடும்பங்கள் தான் எனக்கு இருக்கிறது போதும் சொல்லி வாழ்வாங்க. யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி 10 கட்டளையில ஒரு கட்டளை வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, எதை பார்த்தாலும் ஒரு இச்சை, எதை பார்த்தாலும் ஒரு ஆசை, எந்த பொருளை பார்த்தாலும் உடனே ஒரு ஆசை. பக்கத்து வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கினா உடனே நான் வாங்கிடணும், பக்கத்து வீட்டுல கட்டில் வாங்கினா உடனே நான் கட்டில் வாங்கிடணும், பக்கத்து வீட்டுல பீரோல் வாங்கினா உடனே நான் பீரோல் வாங்கிடணும், பக்கத்து வீட்டுல ஒரு நல்ல புது வண்டி வாங்கினா உடனே நான் வாங்கிடணும், பக்கத்து வீட்டுல வீடு கட்டியாச்சுன்னா உடனே நான் வீடு கட்டிடணும். எல்லாம் தேவன் நமக்கு தந்தால் நம்ம வாங்கலாம். ஆனா கடனுக்கோ வட்டிக்கோ எங்கேயும் போய் வாங்கியாச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள பிரச்சனை, உபத்திரங்கள் வந்துடும். பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருள் ஆசை, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பொருள் ஆசை. ஒரு குடும்பத்துல பொருளாசை இருக்கும்போது நிம்மதி இருக்காது. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், ஆன்சர் அப்படியே சொல்றாரு, எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு ஜீவன் அல்ல. 1000 கோடி சொத்து இருக்கலாம்ப்பா, இல்ல ஒரு 10 லட்சம் இருக்கலாம், இல்ல ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா இருக்கலாம், இல்ல ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கலாம், இல்ல ஒரு 10-15 வீடு இருக்கலாம், பெரிய கம்பெனி இருக்கலாம், பெரிய ஃபேக்டரி இருக்கலாம், பெரிய வியாபாரம் பார்க்கலாம், சொந்தமா இடம் இருக்கலாம், எவ்வளவோ இருக்கலாம். எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்பாக பார்த்தா நல்ல ஒரு காலேஜ் படிச்சுட்டு நல்ல ஒரு வேலை பார்ப்பாங்க, கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா திரளான செல்வங்கள் இருக்கும், கோடிக்கணக்கில் ஆஸ்தி இருக்கும், சகல விதமான செழிப்பு இருக்கும். அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒரு வீட்டுல 100 கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இன்னைக்கு செத்தா பரலோகத்துல போய் நிக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிய கிஃப்ட். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறி இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணுமா. அப்பா, நான் அந்த பாவம் மன்னிட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னோட அக்கிரமத்தை மன்னிங்க, என்னுடைய மீறுதலை மன்னிங்க, துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன் நீ மன்னிங்க, கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேன் நீ மன்னிங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும். மனம் திரும்பி தேவனோட சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடணும்.
தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு குடும்பத்துல பொருளாசை இருக்குமானால் என்ன என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் வாங்கியாச்சுன்னா ஓடி போய் அடுத்த நாளோ இல்ல ஒரு மாசத்துக்குள்ளயோ இல்ல ஒரு வாரத்துக்குள்ளயோ உடனே இவங்க வீட்டுல அந்த பொருளை வாங்கிட்டு வந்துருவாங்க. கேட்டா, உனக்குள்ள நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நானும் அதை போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. சில காரியங்கள் நல்லதா இருக்கும். ஆனா சில காரியங்கள் பொருளாசைக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. இந்த கடைசி காலம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நான் சின்ன வயசுல இருந்து வேலை பார்க்கேன். 11 வயசுல இருந்து நான் வேலை பார்க்கேன். என்னோட வாழ்க்கையில எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கையில பணம் இல்லைன்னா எல்லாரும் நம்மளை எப்படி பேசுவாங்க எனக்கு தெரியும். அதே நேரத்துல ஏழை எளிய ஜனமா இருந்தா எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி தெரியும். சொந்த வீடு இருந்துச்சுன்னா எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி தெரியும். கார் இருந்தா எப்படி பேசுவாங்க, பணம் இருந்தா எப்படி பேசுவாங்க, சகல விதமான செழிப்போடு இருந்தா எப்படி பேசுவாங்க, எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு நேரம் கையில காசு இல்லாம நடு ரோட்ல நின்னாச்சு அப்படின்னா எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல எல்லா பொருளும் இருக்கும், எல்லா பொருளும் தேவன் தந்தா நம்ம வாங்கலாம். ஆனா பொருள் ஆசைக்குள்ள போயிடக்கூடாது. எதை பார்த்தாலும் ஆசை. சின்ன வாட்சி இல்ல சின்ன சின்ன காரியம் கூட ரொம்ப ஆசைப்பட்டுருவாங்க. ஆனா வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லிட்டு பொருள் ஆசையில போய் பல காரியங்களை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போறோம் அதை நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக யோசிக்கணும். அதை ஏன் யோசிக்கணும் அப்படின்னா, சில குடும்பத்தை அவங்களுக்கே தெரியாது நம்ம யோசிக்க நம்ம கரெக்டா தப்பான்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்கும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். மார்க் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 ஆகிய வசனங்களிலே பொருளாசை குறித்து எழுதப்பட்டிருக்கு. பொருளாசை மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் உள்ளே இருந்து வெளியில வருது. இந்த பொருளாசை எங்கே இருந்து உருவாகுது அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்து தான் உருவாகுது. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அது முதல் வசனம். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாம் எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இருதயத்துக்குள்ள இருந்து உருவாகுது. இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு பொருளாசை உருவாகி வெளியில வரும்போது மனுஷனை தீட்டுப்படுத்திடும். அப்ப மனுஷனுடைய இதயத்துக்குள்ள எதுப்பா புறப்படுது அப்படின்னா பொருள் ஆசை கூட உள்ள கிடக்கு. பார்த்ததெல்லாம் ஆசைப்பட்டுட்டு அப்புறம் வாயில கேட்பாங்க, இது எப்படி செஞ்ச, இது எங்க போய் வாங்கின, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு 3 வார்த்தை சொல்லி அதுல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. என்னோட வாழ்க்கையில நான் அப்படி சொல்லியிருக்கேன், அதனால நான் நஷ்டப்பட்டிருக்கேன், ஏமாந்துருக்கேன், அதனால நான் கஷ்டப்பட்டிருக்கேன். சில ரகசியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுத்திருப்பாரு. அதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது அதை நம்மளோட வாழ்க்கையிலே நிறைய இழப்புகளை கொண்டு வரும். என் வாழ்க்கையில இந்த நஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் சேர்த்து சொல்றேன். எனக்கு சில கிஃப்ட் தேவன் கொடுத்திருப்பாரு. அந்த கிஃப்டை நம்ம மற்றவங்கள்ட்ட யார்ட்டையா சொல்லும் போது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்துதான் பொருளாசை உருவாகுது. அது மனுஷனை தீட்டுப்படுத்துமா? சரி, மனுஷனை தீட்டுப்படுத்தினா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அதையும் சேர்த்து சொல்லி தரேன். ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை சாகர வரையும் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மனுஷனை தீட்டுப்படுத்திட்டே இருக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. தீட்டு, அருவருப்பு, பொய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தீட்டான காரியங்கள் இருக்கக்கூடாது.
தீட்டான காரியங்கள்ல ஒரு காரியம்தான் இந்த பொருளாசை. இந்த பொருளாசை நிறைய வீட்டுக்குள்ள செழிப்பா இருக்கு. எவ்வளவு நகை இருந்தாலும் பத்தாது, எவ்வளவு வீடு இருந்தாலும் பத்தாது, எவ்வளவு சொத்து இருந்தாலும் பத்தாது. எதுனாலுமே பத்தாது பத்தாது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் 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 சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் இயேசு கிறிஸ்து அழகா சொல்லிட்டார், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுடைய ஜீவனுக்கு ஈடாகாது, அது அவனுடைய ஜீவன் அல்ல அப்படின்ட்டார். சொத்து இருக்கலாம்ப்பா, என் இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா, என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு? பொருளாசை ஒரு தடையா இருக்கா? அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். காலவேளையில செய்தி ஏன் பேசி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. இப்ப இந்த செய்தியில பேசிட்டு இருக்கு, பல மணி நேரம் தேவனோட சமூகத்துல காத்திருந்து தான் நம்ம செய்தி எடுத்து வரோம். அந்த செய்தி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க கேட்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கு என்னென்ன செய்யணும், நம்மள்ட்ட எங்கெல்லாம் குறை இருக்கு எல்லாம் கண்டுபிடிக்கணும். பொருளாசை இருந்துச்சு அப்படின்னா மனுஷனை தீட்டுப்படுத்தணும். மனுஷனை தீட்டுப்படுத்திட்டு அப்படின்னா 2ஆம் மரணமாகி அக்னி கடலுக்குள்ள போயிடும். ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல எழுதப்படணும் அப்படின்னா தீட்டுள்ள காரியம் இருக்கக்கூடாது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். நம்ம சரீரத்துல எப்படி ரத்தம் உருவாகுதோ அதே போல பொருளாசை உருவாயிட்டே இருக்கும் பொழுது இதை அழித்து போடணுமா? நம்ம யோசிக்கிறது நல்லதா கெட்டதா எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். 119ஆம் சங்கீதம் 36, 37 ஆகிய வசனங்களிலே என் இருதயம் பொருளாசை சாராமல், என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும், மாயை பாராபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும், மாயை பாராபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நம்ம எந்த லைன்ல போகணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், அது கர்த்தர் வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. என் இருதயம் பொருளாசை சாராமல். இன்னைக்கு நிறையருடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பொருள் ஆசை, பொருள் பிளஸ் ஆசை, பொருள் பிளஸ் ஆசை. இந்த பொருள் ஆசை உள்ள இருக்கும் போது மருமகள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நகை வாங்கிட்டு வா, உங்க வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. சில வீட்டுல கணவர்மார் உங்க வீட்டுல போய் அதை போய் வாங்கிட்டு வா, உங்க வீட்டுல போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த தாய்மார்கள் கண்ணீரோடு அழுதுட்டே போவாங்க. அங்க போய் பார்த்தா பணம் இருக்காது, கொடுக்க முடியாது. அப்புறம் லாஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா அம்மா அப்பா வீட்லயே இருந்துருவாங்க. அப்புறம் புருஷன் கூப்பிட்டா வரமாட்டாங்க, மாமியார் கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னா பொருளாசை. சில குடும்பம் ஏன் பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னா பொருளாசை நிமித்தமா பிரிஞ்சு போயிடும். ஸ்டேஷன்ல போய் சொல்ல மாட்டாங்க, கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பேசாம அம்மா அப்பா வீட்டுல போய் இருந்துருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க விவரம் தெரியாம இருக்கிறாங்க, நான் எங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவாங்க. அப்படி நிறைய குடும்பங்கள் உண்டு. என் இருதயம் பொருளாசை சாராமல். இருதயம் பொருளாசையில சார்ந்துச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஏன்னா இருதயத்துக்குள்ளே பொருளாசை இருக்கும்போது இயேசு எப்படி இருப்பாரு? நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்க்கலாம். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா பொருளாசை இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம வாசித்தோம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள்.
நம்ம சரீரத்துல ஒண்ணு உருவாகுது. அது என்னது அப்படின்னா பொருளாசை. அதை அழித்து போடுங்கள். பைபிள்ல நிறைய வசனம் எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 22:12 பொருள் ஆசையினால் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை இருக்கும்போது கர்த்தரை மறந்து போயிடுவான். கர்த்தரை மறந்து போயிடுவான். பொருளாசை இருக்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவான். கர்த்தரை மறந்து போயிடுவான். எசேக்கியேல் 22:12 கரெக்டா எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பொருளாசை என்னும் அக்கிரமம் என்று எழுதப்பட்டிருக்கு. பொருளாசை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அந்த மனுஷன் அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. பொருளாசை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா பொருளாசை நிமித்தம் அக்கிரமம் என்று எழுதப்பட்டிருக்கு. அக்கிரமத்துல வாழும்போது ஜெபத்தை எப்படி கேட்பாரு? நம்ம இருதயத்துக்குள்ளே பொருளாசை என்னும் அக்கிரமம் இருக்குமானால் ஜெபத்துக்கு தடை இருக்கும். மனம் திரும்பி ஜெபிக்கும் போதுதான் ஜெபத்துக்கு பதில் வரும். இருதயம் ஃபுல்லா பொருளாசையில் இருக்கும்போது ஜெபத்துக்கு எப்படி பதில் வரும்? 119ஆம் சங்கீதம் 36, 37 ஆகிய வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. என் இருதயம் பொருள் ஆசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை நடத்தும். உமது வழிகளில் என்னை நடத்தும். நான் எப்படி வாழணும் எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, எனக்கு பொருளாசை வேண்டாம்ப்பா என் இருதயத்துக்குள்ளே, நான் எப்படி வாழணும் எனக்கு சொல்லித்தாங்க. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அவங்க இருதயத்துக்குள்ள பொருளாசை இருக்குப்பா, அதை பின்பற்றி போறாங்க, என்கிட்ட அவங்க வரல அப்படிங்கிறது. எசேக்கியேல் 33, 31 ஆகிய வசனங்கள். பொருளாசை பின்பற்றி போகிறது. அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பொருளாசை இருக்கு. அவங்க அந்த வழியிலேயே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா பொருளாசை. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிக்கையா இருக்கணுமாப்பா. எச்சரிக்கையா இருந்தாச்சுன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல பிரதர், நாங்க அப்படிலாம் கேட்க மாட்டோம் பிரதர், நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம், நாங்க அப்படிதான் வாழ்வோம் அப்படின்னா, பொருளாசை இருந்துச்சு அப்படின்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாதான். வசனம் எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 வேத பகுதியுமே எழுதப்பட்டிருக்கு. பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பொருளாசை இருக்கும்போது ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஆனா சில குடும்பம் என்ன நடக்கு அப்படின்னா, நாங்க எப்படினாலும் வாழ்வோம், இஷ்டம் போலதான் வாழ்வோம், எங்களை யாரு கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமான ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, தாறுமாறான ஒரு வாழ்க்கை, அப்படிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் கூட இருக்க மாட்டார். பிசாசுடைய கிரியைகள் தான் அந்த இடத்துக்குள்ள இருக்கும். அப்ப சில குடும்பங்கள் எதுல கஷ்டப்படுது அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல பாவத்திலே அடிமையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு காரியம் தான் அந்த பொருள் ஆசை. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பொருள் ஆசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும்.
தான் உயிரையே வாங்கிருமா பொருளாசை வந்து. இன்னைக்கு சில குடும்பத்துல எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு வீட்டுல பொருள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பொருளாசை இருக்கனால திருப்தியே இருக்காது. தன்னுடைய உயிரை வாங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்காயுசுடையவன், தீர்காயுசை பெறுவான். பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்காயுசை பெறுவான். இன்னைக்கு ஏன் ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா, எல்லாம் இந்த பண ஆசை, பொருள் ஆசை, நகை ஆசை, இட ஆசை, மண் ஆசை, பார்த்ததெல்லாம் ஆசை 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 ஆசை. அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துடும்? பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்துடும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்பு இருக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பொருளாசை நிமித்தமாக கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தாங்க. நீதிமொழியில் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்காயுசை பெறுவான். ஐயா, நான் தீர்காயுசோடு இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம். ஆனா பொருளாசை வெறுக்கணும். பொருளாசை வெறுத்தால் மட்டும்தான் நம்ம தீர்காயுசோடு இருக்க முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொருளாசை இருக்கு அப்படின்னா வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 to 32 ஆகிய வசனங்களிலே தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தேவனை அறியணும், அதை பற்றி கொண்டிருக்க அவங்களுக்கு மனசு இல்லை. அப்படி இருக்கும்போது தேவனுடைய தண்டனை வெளிப்படுது. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுல ஒண்ணுதான் பொருளாசை. இவங்கெல்லாம் மரணத்துக்கு பாத்திரதா இருக்கிறார்கள் என்று போட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை இருக்கும் போது இவங்கெல்லாம் மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார்களாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 to 32 ஆகிய வசனங்களிலே தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொருளாசை இருக்கும் போது மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறாங்களாம். அப்படின்னா இன்னும் நித்திய ஜீவனுக்கு அவங்க இன்னும் தகுதியாகவில்லை. அதை முதல்ல நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா சில காரியங்களை விட்டு விலகி ஓடிடணும். நம்ம கூட இருக்கிறவங்க ஒருவேளை பொருளாசை காரணாவது யாராவது இருந்தால் அப்படிப்பட்டவங்களோட கலந்திருக்கவும் கூடாதான், புசிக்கவும் கூடாதான். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11 வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 வசனத்திலே பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படவும் கூடாது. தேவையில்லாத காரியத்துல போய் நம்ம இருக்கவே கூடாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொருளாசை இருக்குமானால் மறுபடியும் சொல்றேன், ஒரு குடும்பத்திலே பொருள் ஆசை இருக்குமானால் பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள். அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பொருள் ஆசை இருக்கான். அப்படி ஒருவேளை பொருள் ஆசை இருந்துச்சு அப்படின்னா சாபத்தின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளையா மாறல, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா மாறல. அவங்களுக்குள்ள ஒரு பொருளாசை இருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால அவங்க இன்னும் சாபத்துலதான் இருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு காலவேளையில செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் எப்படி வருது அப்படின்னா, பொருளாசை இருந்தாலே சாபம் உள்ள வந்துரும். பொருளாசை வெறுத்தால் தீர்காயுசை பெறுவானா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பொருளாசை வெறுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இல்ல பிரதர், என்ன செய்தி கேட்டாலும் நாங்க பொருளாசையெல்லாம் நாங்க வெறுக்க மாட்டோம், நாங்க நிறைய சம்பாதிச்சுன்னு நிறைய வாங்க வேண்டியிருக்கு. எல்லாம் வாங்கலாம்ப்பா, தேவன்கிட்ட கேளுங்க,
அப்பா எனக்கு நீங்க தாங்கப்பா, நானா சுயமா போய் எதுவும் வாங்கக்கூடாது, எனக்கு நீங்க தாங்கப்பா, குடும்பத்தை ஆசீர்வதிச்சு தாங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா நம்ம கையில பைபிள் நிறைய எடுத்து வாசிக்கணும். அப்பதான் எது கரெக்ட் எது தப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப அதுக்குள்ள காரியங்கள் நம்ம பைபிள்ல போய் தேடும்போது நிறைய வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை இருக்கு அப்படின்னா சாபத்தின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. இருதயத்துக்குள்ள இருந்து பொருளாசை வெளியில வருமா? நம்ம வாய் மூலியமா புறப்பட்டு வருமா? இதெல்லாம் என்னன்னா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துமா? இதெல்லாம் அந்த உலகத்துல உண்டு பண்ணிட உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். 119 சங்கீதம் 36, 37 ஆகிய வசனங்களிலே என் இருதயம் பொருளாசை சாராமல். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருதயத்துக்குள்ளே பொருளாசை இருக்கும்போது கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருந்தான், கர்த்தரை மறந்தே போயிருந்தான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானமா இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. இன்னும் கூட நிறைய பாயிண்ட் இருக்கு, அழகா ஷார்ட்டா சின்னதா சொல்லலாம். பொருளாசை என்னும் அக்கிரமம், பொருளாசை என்னும் அக்கிரமம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால எந்தெந்த குடும்பத்திலே பொருளாசையில் இருக்கிறீங்களோ அதை வெறுத்தால் தீர்க்காயுசை பெற்றுக்கொள்ள முடியும். அர்ப்பணிப்போமா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்துல இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். பொருளாசை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லிருக்கீங்க. என் இருதயம் பொருளாசை சாராமல் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அந்த கிருபை தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. சத்துருவல் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. கிருபையின் வரலாறு நிரப்புங்க. ஞான வரலாறு நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய வல்லம் இறங்கி வரட்டும். மகிமையின் ஆவியானவரை இறங்கி வாங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. இந்த நாளை உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ராஜா எங்க கூட இருக்கணும். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க. எங்களுக்காக சிலுவையில ஜீவ பலியா நீங்க உம்மை அழைக்கிறோம். உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நாங்க வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். உங்க பிள்ளையா இருக்கணும். உலகத்துல எந்த ஒரு காரியத்திலையும் நாங்க ஆசைப்பட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் பிள்ளைகள். கற்பத்தினையா ஜெபிறான். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்குங்க, தாயும் பிள்ளையுமாக வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தருடைய கரம் கூட இருந்து நார்மல் அப்பா டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குறைகள் கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்க. குறைகளை மன்னித்து இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருள் ஆசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல், மண் ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா அப்பா தகுதியுள்ள பிள்ளைகளா தாங்க. வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க. காலவேளை யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும். கர்த்தர் உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. டிரைவிங் லைன்ல இருக்காங்க, காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் வேல் அடைத்து ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்ப மினிஷன் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி ஆசிடுங்க. இந்த நாளிலும் கர்த்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். என்னோட வாழ்க்கையில எதை செய்தாலும் தேவனோட நாம மகிமைக்கென்று செய்யணும். கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்க கரத்தில் பண்ணிடும். எல்லா தேச ஜனங்களையும் உங்களோட இரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்க, தியானிக்க, உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்.
கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் காணப்படணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கற்பனையை கை கொண்டு வாழணும். நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நசரனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசை துரத்துடைய பிள்ளைகளா இருக்கணும். சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க. உங்க பிள்ளைகளுக்கு விசேஷ ஒரு பாதுகாப்பு தாங்க. விசேஷ ஆவினால் நிரப்புங்க. யாரெல்லாம் ஜெபிக்கணும் அவங்களோட இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் விலக்கி கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி அப்போ உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே பற்றி பிடிட்டு பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ அந்த வசனம் இந்த நாளில் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிறைவேறட்டும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். பொருளாசை என்னும் அக்கிரமத்தை நிமித்தம் நான் அவர்களை அடித்தேன் என்று சொல்லப்பட்டிருப்பா. அக்கிரமம் என்றீங்கப்பா. இந்த அக்கிரமமான பொருளாசை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஒரு வாசம் பண்ணணும். அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள், கர்த்தர் பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டுருங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில சரீரத்துல பலவீனத்தோடு பலவிதமான உபத்திரத்தோடு கண்ணீரோடு எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ நம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் தூக்கி விடுங்க. இந்த நாளிலும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா, வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா கவனித்து கேட்டாங்க. அதற்குள்ள நன்மைகளை அப்பா ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. நிறைய குடும்பத்திலே வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இடத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, சொந்தமா வண்டி வாங்க முடியாம இருக்கு, சொந்தமா ஒரு வியாபாரம் பார்க்க முடியாம இருக்கு, வியாபாரத்துல பிரச்சனை, கம்பெனில பிரச்சனை, பல காரியத்திலே போராட்டம், பிரச்சனைகள், அப்பா வீடு கட்டுறதுல தடையா இருக்கு. எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளிட்டு கர்த்தருடைய ஆவியான கூட இருந்து விடுதலை செய்து உங்க பிள்ளைகளை மீட்டெடுக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ, எந்தெந்த நாட்டுக்குள்ள புற ஜாதிகள் கேட்கிறாங்களோ, கர்த்தரை அறியாதவர்கள் கேட்கிறாங்களோ, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாங்க எல்லாரும் பரலோகத்துல வரணும்ப்பா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அவனோட வாழ்க்கையில பொருளாசை என்னும் அக்கிரமம் அப்பா அந்த காரியம் வேரோட அப்பா அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். பொருளாசை என்னும் அக்கிரமம் என்று எழுதப்பட்டிருப்பா. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்பா. இனிமேல் எங்களோட வாழ்க்கை பொருளாசை தொடரக்கூடாது. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உங்க பிள்ளையோட நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு தேவையில்லா எந்த ஒரு காரியமும் தடையா இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் எடுத்து போட்டுங்க. நீங்க கூட இருங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் தோன்றால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்தில் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.